ஓகே ரைட். ஆனால் இந்த குழந்தையோட எனக்கு ரொம்ப நன்றி உண்டு. ஏன்னா அவங்க எனக்கு வேண்டிய அளவாக இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்க. அவருக்கு நிறைய வேலை இருந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மனிதனுக்கு வேண்டி இங்கே வந்து நான் அப்படி கொள்கைப்படி எல்லா மக்களுக்கும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது அவர் செய்ய வேண்டும். ஏதாவது நல்ல கெட்டது ஒரு நோயாளி வந்து நோக்கி அதை கேட்டு நோயை முதல்ல நோயை மருத்துவக்கூடிய பயிற்சியில கொடுத்துருக்காங்க. நிறைய பேச்சுக்கு பிளாக் மாற்றி இருக்கு. ஹார்ட் பிளாக் 2 லட்சம் இல்லாம மாற்றி இருக்குது வித்தின் ஃபியூ டேஸ்ல. ஆஸ்மா நிறைய பேர் மாற்றி இருக்குது. அப்புறம் சக்கரை சக்தி வியாதி மாற்றி எல்லா டாக்டர்ஸுக்கெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொன்ன வியாதியெல்லாம் ரொம்ப ஈஸியா மாற்றி இருக்கு. இப்ப இந்த தங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதனால என்னுடைய ஒரு தம்பி டாக்டர் ஜேக்கப் படக்கஞ்சேரின்னு இப்ப நான் ஆரம்பத்தில் ஒரு சென்டர் இருந்தது நான் போற சமயத்துல. இப்ப நான் போன பிறகு எனக்கு இன்னொரு 3 சென்டர் எக்ஸ்ட்ரா வந்தாச்சு. தாய்லாந்துக்கும் வந்தாச்சு. தாய்லாந்துல யோகா இயற்கை வைத்து இது இருக்கு. தாய்லாந்து கூட வந்தாச்சு. அதோட அட்ரஸும் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ இங்க கேரளாக்குள்ளேயே எறணாகுளத்துல சம்பக்கரை ஒரு சென்டர் இருக்கு, லைஃப் ஹாஸ்பிட்டல்னு. அப்புறம் ஆடுவியில சாலைக்கல் ஒரு சென்டர் இருக்கு. கடிக்கட்டில அப்புறம் யூனிவர்சிட்டி கடிக்கட்டில் இந்த சிவில் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு லைஃப் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கு கடிக்கட்டில். இப்போ மன்னார்காட்டம் குஞ்சிப்புழை வச்சுங்களா. அங்கே நான் வந்து என்னால் முடியாது, கொஞ்சம் ரொம்ப மோசமான கேஸாக இருந்தால் அங்கே அனுப்பி விட்டுருவோம். அங்கே போய் தங்க வச்சு அங்கே ஃபீஸ் வாங்குறேன். ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு ஃபீஸ் வாங்கி அவரே 10 நாளையில 15 நாளைக்குள்ள ப்ராசஸ் செய்து பண்ணி கொடுத்துருவோம். நான் சொல்றாப்படி இங்கே வாழ்க்கை நடத்துறதா இருந்தால் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஏன்னா தங்கி அதெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான இடம் நான் எடுக்கலை. இங்கே எடுக்கிற ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி பண்ணலை. அதனால அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இங்கே வச்சிருக்கேன். அது நல்லபடி நடந்துட்டு இருக்கணும். அடிக்கடி நான் போவோம். அவங்க இருக்கிறாங்க அங்கே அங்கிட்ட டாக்டர்ஸுக்கும் அங்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கோர்ஸ் கொடுக்கறதுக்கு அடிக்கடி நான் போவோம். அதுக்கெல்லாம் எனக்கு டீயை கொடுக்கும். அவ்வளோதான். சும்மாலாம் போக வேண்டாம், காசு செலவு பண்ணி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு டீயை கொடுத்தேன். எவ்வளவுன்னு கேட்க மாட்டேன். அவர் எதை கொடுத்தாலும் கையில் வாங்கிட்டு. ஆனா அந்த காசை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு மிச்சம் இருந்தா அதை கொண்டு வந்து ஏதோ ஒரு குழந்தைகளுக்கு அது கொடுத்துருவோம். தேங்க்ஸ்.